இதை அட்டாச் பண்ணிருக்கீங்களா? என்ன வள்ளி, வேலை முடிஞ்சதா? ஆச்சு கல்யாணி. தேவி ரிசப்ஷன் போனோம்ல, அதான் எல்லாத்தையும் பரபரப்பா செஞ்சுட்டேன். வெரி குட். கல்யாணி, அந்த மேனேஜர்கிட்ட போய் ஒரு முறை பேசிட்டு வந்துடுற. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஹாஃப் அன் அவர் முன்னாடி நம்ம கிளம்பிடலாம். மீதி வேலை இருந்தா மண்டே வந்து கவர் பண்ணிக்கலாம். சரியா? சரி சரி, இருந்தாலும் நான் பேசிட்டு வரேன். சார், இன்னைக்கு 31st. சாலரி தானே, லஞ்ச் டேட்லயே கொடுத்தாச்சுமா. ஐயோ அது இல்ல சார், இன்னைக்கு தேவியோட வெட்டிங் ரிசப்ஷன். ஒரு ஹாஃப் அன் அவர் பெர்மிஷன் உங்ககிட்ட கேட்டிருந்தோம், அது ஞாபகப்படுத்தலாம். சரிம்மா, சாலரி வாங்கியாச்சுல்ல, நல்ல கிஃப்டா வாங்கிட்டு போங்க. நீங்க கிளம்புங்கம்மா. ஓகே, தேங்க் யூ சார். ஏ பிரேமா, என்னடி? மேனேஜர் கிட்ட போய் கேட்டேன், அவரே கிளம்ப சொன்னாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லி ரெடி ஆக சொல்லு. சரி. எப்படி இருக்க கல்யாணி? கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. கங்க்ராச்சுலேஷன் கல்யாணி. இவங்க பைடு பெஸ்ட், இவ பள்ளி. வணக்கம். தேவி, மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்காருடி. நீயும் ரொம்ப அழகா இருக்க. ஐயோ, வெக்கப்பா ரொம்ப சொல்லி விடுறாரு. முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கோ. மாப்பிள்ளை சூப்பர். தேங்க்ஸ். ஐயோ, வெக்கத்தை பாருடா. மாப்பிள்ளை ரொம்ப சூப்பரா இருக்காருடி. மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? ஏய், வெக்கப்படுறியா? ஓகேடி. அவர்தான் என்னோட பாஸ். முதல்ல வரவரு மிஸ்டர் விஸ்வநாதன், பேக்ல வர்றவரு மோகன், அவரோட பையன். வாங்க. வணக்கம். வணக்கம். விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். தேவி, கல்யாண ஆனத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு நினைச்சிடாத. அப்பப்போ கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து போயிட்டு. நீங்க தான் பாக்கலையா? இப்பதான் தைரியமா வரலாமே, லைசன்ஸ் வேற இருக்கு. ராத்திரில அவரு பகல்லண்ணா எப்படி? அந்த சீனை பாரு. மோகன் சாருக்கு தேவி எப்பவுமே ஃபிட்டு தான். நாங்க கிளம்புறோமா? ஓகே, எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா நான் வரேங்க சார். சாப்பிட்டுட்டு தான் போகணும். பாத்தீங்கல்ல, ஒரு கம்பெனில தான் 5000 பொண்ணுங்க வேலை செய்யறாங்க. ஆனா ரொம்ப கண்ணியமான சாப்பாடு சூப்பர்ல. பாயாசம் நடி தீந்து போச்சு. அது பாய்சன் டி. ஆமா,
எங்க தேவிய காணோம்? மாப்பிள்ள மட்டும் தனியே நின்னுட்டு இருக்காரு. ஏய் தேவி எங்க? அதுக்குள்ள அழுத்து போச்சா? ஏய் சாரி அட்ஜஸ்ட் பண்ண போயிருப்பாடி. இவரு கூட போக வேண்டியதானே? ஏய் அவ்வளவுதான், சாரியை சூஸ் பண்றதுக்கு பதிலா சும்மா இருக்குடி. ஐயையா! தேவி என்னாச்சு? ஐயோ தேவி டாக்டர், என் பொண்ணுக்கு எப்படி இருக்கு? என்ன சார், பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையே. பின்ன அவ தற்கொலை செஞ்சுக்க பாத்திருக்கா. சூசைட் அட்டெம்ப்ட். இது போலீஸ் கேஸ் தெரியுமா? டாக்டர் தேவி இப்ப எப்படி இருக்கா? காப்பாத்திட்டோம். சரியான நேரத்துல கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப சொல்லுங்க, என்ன நடந்தது? சத்தியமா தெரியல டாக்டர். ரிசப்ஷன் மேடையில கூட சாதாரணமா சிரிச்சு பேசிக்கிட்டு தான் இருந்தா. திடீர்னு புடவையை அட்ஜஸ்ட் பண்றதுக்கா உள்ள போனா அப்படியே மயங்கி விழுந்துட்டா. விஷம் சாப்பிட்டிருக்கா. முழுசா பம்ப் பண்ணி எடுத்துட்டோம். உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல. ஆனா 2-3 நாள் இங்கே ரெஸ்ட் எடுக்கணும். என்ன நடக்குது மாமா இங்க? நல்லா பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க. எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? சாரி மாப்பிள்ள, என்ன ஆச்சுன்னு எனக்கே புரியல. தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னிச்சிருங்க. என்னத்த மன்னிக்கிறது? மாப்பிள்ள கிட்ட ஏதோ குறை இருக்குன்னா பொண்ணு சூசைட் பண்ணிக்க பாத்துச்சுன்னு எல்லாரும் தப்பா பேச மாட்டாங்க. நான் என்ன பதில் சொல்றது? சார் இங்க பாருங்க, அவர் ஏற்கனவே வேதனையில தான் இருக்காரு. அவரை நீங்க வேற உங்க வார்த்தையில கொள்ளாதீங்க. நீ யாருமா? கம்பெனி ஃப்ரெண்டா? அவளுக்கு லவ் கிவ்னு ஏதாவது இருந்துச்சா? கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பம் இந்த மாதிரி ஏதாவது? சேச்சே சார், தேவி ரொம்ப தங்கமான பொண்ணு சார். என்ன உள்குத்து இருக்கோ? இத பாருங்க, நல்லா மேடை ஏத்தி அவமானப்படுத்திட்டீங்க. சார், உங்க பொண்ணை காப்பாத்தி ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. இன்னொரு வாட்டி பேசி அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். அது வரைக்கும் எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்ததையே நான் மறந்துடுறேன். என்ன கொடுமைடா சாமி இது. அவ அப்படியே செத்து போயிருக்க கூடாது. இவள வாழ வெட்டிய வச்சுக்கிட்டு நான் என்னங்க பண்ண போறேன்? எப்படியாவது சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கலாம். என்னம்மா என்னாச்சு? தெரியல சார், திடீர்னு தேவி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டா. ஓ காட், என்ன சார், ஏதாவது வரதட்சணை பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லி இல்ல. நான் ஹெல்ப் பண்ணிருப்பேனே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தாச்சு. ரிசப்ஷன்ல கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தால நீங்க கூட பாத்தீங்கல்ல. எஸ் எஸ். வாஸ் ஷி நார்மல்? அதுக்கப்புறம் என்னாச்சு? கல்யாணி, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். டாக்டர்கிட்ட சொல்லிடுங்க. எஸ் சார், நீங்க எதுவும் செலவழிக்க வேண்டாம். பாவம், நீங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணிருக்கீங்க. தேவி என் கம்பெனி ஸ்டாஃப், ரொம்ப வேண்டிய பொண்ணு. மொத்த ஹாஸ்பிட்டல் செலவு எங்களோடது. பாஸ்கர் சார். வாங்க. சொல்லுங்க சார். நீங்க நைட்டு ஃபுல்லா அங்கேயே ஸ்டே பண்ணுங்க. நாளைக்கு நீங்க ஃபேக்டரிக்கு வர வேணாம். ஓகே சார். அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போற வரைக்கும் அவங்க அப்பா கூட நீங்க தான் ஆறுதலா இருக்கணும். ஓகே? சரி சார். கேர்ள்ஸ், உங்களுக்கு டைம் ஆகலையா? மணி 11 ஆச்சு. சரி, நம்ம கம்பெனி வேனை ஃபோன் பண்ணி வர சொல்லி அதில் உங்களை ட்ராப் பண்ண சொல்றேன். தேங்க்யூ சார். சார், தேவி கண்ணு முடிச்சிட்டா. யாராவது ஒருத்தர் போய் பாருங்க, சரியா? கல்யாணி, நீ போய் அவளை பாருமா. அவளை பாக்குற தைரியம் எனக்கு இல்லம்மா.
நீ போய் பேசி என்ன ஏதுன்னு அவகிட்ட விசாரிமா. போம்மா, போய் பாரு. சரி. பாத்து. என்ன தேவி இது? ஏன் இப்படி பண்ண? என்னமாச்சு? சொல்லு தேவி, அப்படி உனக்கு என்ன பிரச்சனை? கல்யாண நாள் அதுவுமா இப்படி பண்ணனா எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்திருக்கலாம்ல. என்னம்மா, என்ன ஆச்சு? என்ன ஏன் காப்பாத்துனீங்க? அப்படியே விட்டுருந்தா நிம்மதியா செத்துருப்பல்ல. நீ சாகுற அளவுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை உனக்கு? வாழ பிடிக்கலனா சாகுதானே வேணும். அதுதான் ஏன் கேக்குற? மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலையா? அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளையோட அம்மா அப்பா இல்ல அவங்க சொந்தக்காரங்க ஏதாவது சொன்னாங்களா? சொல்லு தேவி. கல்யாணி, கிளம்பு. அப்ப சொல்ல மாட்டேன். ஆமா, என் கஷ்டம் என்னோட போகட்டும். நீ கிளம்பு. நீ எவ்வளவு கம்பல் பண்ணாலும் நான் சொல்ல போறதில்ல. தேவி, நான் தான் சொல்றேன்ல, நான் சொல்ல மாட்டேன். உனக்கு வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. ஆனா ஒண்ணு, நீ என்ன காப்பாத்திட்டுதா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. நான் இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன். ஏன்னா என் நிலைமை அப்படி. தேவி ப்ளீஸ் கல்யாணி. கல்யாணி, அவ ஏதாவது சொன்னாலாமா? எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டாளா? தெரியாதுமா. நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், ஆனா அவ எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. நான் வேணா பேசட்டுமா? இல்ல வேண்டாம் அங்கிள். இன்னைக்கு ஒரு நாள் விட்டு பாப்போம். நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். ஆனா என்னம்மா? அவ மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. ஐயோ, அதனால அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அவ ஏதாவது சொன்னாளா? ஆமா ஆண்டி, அவ இன்னும் சாகுற முடிவுல தான் இருக்கா. நம்ம யாராவது கூடவே இருக்கிறதா நல்லது. டோன்ட் வரி, டிஸ்சார்ஜ் ஆகுற வரைக்கும் பாஸ்கர் கூடவே இருப்பாரு. கேர்ள்ஸ், வேன் வந்துருச்சு, நீங்களே கிளம்புங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. அப்பா நம்ம போலாமா? வரேன் கல்யாணி. சரி வரேன் சார். வரேங்க. சரி ஆண்டி, தேவியை பத்திரமா பாத்துக்கங்க. ஏதாவது இருந்தா போன் பண்ணுங்க. சரிம்மா, போயிட்டு வா. அப்பா, இன்னைக்கு T20 மேட்ச் யாரா இருக்குப்பா? சென்னைக்கும் பெங்களூருக்குண்டா. ஓ, செமி ஃபைனல்ஸ். ஆ, போயிட்டாங்க. இந்தாம்மா. கல்யாணி எந்திரிச்சிடாத, இன்னொரு தோசை சாப்பிடு. வேணா சித்தி,
என்னம்மா 2 தோசை சாப்பிட்டா எப்படி பத்தும்? இரு ஆயிடுச்சு, இரு கொண்டு வந்துடுறேன். சித்தி சொன்னா வேண்டாம் கேளு. சித்தி. நேத்தே ஆஃப் அன் அவர் பெர்மிஷன் எடுத்தேன் சித்தி. இன்னைக்கு சீக்கிரம் போகணும், நிறைய வேலை இருக்கு. ரெடி ஆயிடுச்சுமா, இதோ வந்துட்டேன். அந்த பொண்ணு சரியான லூசுடி. கல்யாணம் ஆன உடனே இப்படி பண்ணிக்கணுமா? எல்லாரும் உன்ன மாதிரி தைரியசாலியா இருக்கலாமா? ஆ? தள்ளுடா. இந்தா. ஐயோ சித்தி ப்ளீஸ், எனக்கு டைம் ஆகுது. நாளைக்கு சண்டே சேர்த்து வச்சு சாப்பிட்டுக்கிறேன். என்ன வேண்டாம் வேண்டாம். மட்டும் சாப்பிடுமா. ஐயோ கல்யாணி, அப்பா இத பாருமா. தேவியை பத்தி பேப்பர்லயே நியூஸ் வந்திருக்கு. கல்யாண மண்டபத்தில் மணப்பெண் தற்கொலை முயற்சி, கள்ளக்காதல் காரணமா? ச்சே, அவ அவசரப்பட்டு எடுத்த முடிவால பாருங்கப்பா, ஊர் முழுக்க அசிங்கமாயிடுச்சு. சரி இந்தாங்கப்பா என்னோட சம்பள பணம். ராத்திரி லேட்டா வந்ததால கொடுக்க மறந்துட்டேன். முருகா, நல்லா இருமா. இந்த சிவா என்னக்கா? இந்தா கொடுத்துட்டு வந்துரு. வயிறு பத்தி எரியுதுக்கா. சிவா பின்ன என்னக்கா, நீ சம்பாதிக்கல சரி பாதி அந்த ஆளுக்கு கொட்டி ஆள வேண்டியது இருக்க. முழுசா 6000 ரூபாய், 1 2 கிட்டத்தட்ட 10 வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம். வட்டி மட்டுமே 7-8 லட்சம் ஆயிடுச்சுக்கா. இதெல்லாம் யாரால தெரியுமா? ஏண்டா என்ன பாக்குற? வாங்கின கடனுக்கு தானே வட்டி கட்டுறோம். முழுசா 12 லட்சம் வாங்கினேன். மாசத்துக்கு அரை வட்டி 6000 தான் கட்டுறேன். கரி பெருமாள் என் உயிர் நண்பனா இருக்கிறதுனால அரை வட்டிக்கு கடன் கொடுத்தான். இதே வெளியில இருந்தா 1.5-2 வட்டி தெரியுமா? என்னப்பா பெரிய உயிர் நண்பன், சும்மாவா கொடுத்தாரு அந்த ஆளு? வீட்டு பத்திரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு தானே கொடுத்தாரு. அம்மா ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே யோசிக்காம கடன் கொடுத்தானே, அது எப்படா மறக்க முடியும்? அப்பா, எனக்கு இந்த ஒரு கணக்கு தான் புரியவே இல்ல. அம்மாவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் சொல்லி எதுக்கு 12 லட்சம் வாங்குனீங்க? அந்த கேம நான் சொல்றேன். இது எல்லாமே அப்பாவோட கேம் தான். மொத்தம் 12 லட்சம் ரூபாய். அதுல 3 லட்சம் ரூபாய் தான் அம்மாவோட கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவாயிருக்கு. மிச்சம் 9 லட்சத்தை ஐயா ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இப்ப அந்த இடமும் வில்லங்கமாகி அந்த இடம் 2 ரூபாய் தான் போகுது. டே சிவா சும்மா இருடா. எப்ப பார்த்தாலும் அப்பாவை கரிச்சு குட்டிக்கிட்டே இருக்க. இப்ப நம்ம இருக்கிற வீட்டுக்கு வாடகை 6000 ரூபாய் கொடுக்கணும்னு நினைச்சுக்கோயேன். போ கொண்டு போய் கொடுத்துட்டு வா. அவனை ஏன்டி இப்படி அடக்குற? மாசம் மாசம் அந்த 6000 ரூபாய் மிஞ்சி இருந்தா என் மாமியாரும் புருஷனும் கேக்குற நகையெல்லாம் கொடுத்துருக்கலாம்ல. நானும் இப்படி உங்களுக்கு பாரமா இருந்திருக்க மாட்டேன்ல. அதானே பார்த்தேன். என்னடா அக்கா தம்பி சென்டிமெண்ட்ல ஆரம்பிக்கிறாளேன்னு இப்பதான் தெரியுது. அது தம்பி சென்டிமெண்ட் இல்ல, புருஷன் சென்டிமெண்ட்னு. ஏய், நீ காலேஜ் கிளம்புற வழிய பாருடி. நான் காலேஜ் கிளம்புது இருக்கட்டும், அந்த பாப்காட்ல அப்படி என்னதான் இருக்குன்னு அவ்வளவு நேரம் தலைவாரிக்கிட்டே இருக்க. சரி சிவா நீ போயிட்டு வா. பெருமாள் சார் ஹோட்டலுக்கு போயிட போறாரு. அக்கா, காலையில அந்த ஆள் மூஞ்சில போய் முழிக்க ஒரே கடுப்பா இருக்குக்கா. போயிட்டு வாடா. இருந்தாலும் நீ எதுக்கு அடிக்கடி அங்க போயிட்டு வரேன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். ஏய், நீ அடங்குறியா? போடா தடியா. போயிட்டு வாடா. சித்தி என்னம்மா? இந்த கணக்குல வச்சுக்கோங்க. சரி. அப்பா இந்த மாசமாவது ஆயிடுமா. போரூர் பக்கத்துல ஒரு பார்ட்டிக்கு இடம் பேசிட்டு இருக்கேன். பெரிய அமௌண்ட்டுமா, 2-3 சி ஆகும். நல்ல கமிஷன் வரும், கொடுத்துடுறேன். அப்பா, அவ கோட்டை கட்ட பணம் கேக்கல. மாச செலவுக்கு 50-100 ஏதாவது குடுப்பீங்களான்னு கேக்குறா. வருமா, சில வாடகை மேட்டர் எல்லாம் முடியற மாதிரி இருக்கு. செஞ்சிடலாம். சரிப்பா. என்ன புரோக்கர் கமிஷன் வந்தாலும் சித்தி கிட்ட கொடுத்துருங்க. சித்தி பாத்துக்கங்க. சரிம்மா. சரிப்பா. அப்பா இன்னைக்கு ராத்திரி வரும்போது தேவியை பார்த்துட்டு தான் வருவேன். ராத்திரி வர லேட் ஆச்சுன்னா காணும் தேடாதீங்க. சரிம்மா. அந்த பொண்ணை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க சொல்லு. சரிப்பா. நந்தினி கல்யாணி வா. சரி. லஞ்ச் பேக்ல வச்சிருக்கேன். சரி சித்தி எடுத்துக்கோ. வரேன். சரிம்மா. வரேன்க்கா. வரேன் சித்தி. சரிம்மா. பிரேமா காலையில ஹாஸ்பிட்டல் போனியே, தேவி எப்படி இருக்கா? தேவி நல்லா இருக்கா. ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்திட்டாங்க. கூட அவங்க அம்மாவும் பாஸ்கரும் இருக்காங்க. அவ ஹஸ்பண்ட் வந்தாரா? அந்த அக்கிரமத்தை ஏண்டி கேக்குற? கல்யாண மண்டபத்தை விட்டு போனவங்க தான். மாப்பிள்ளையும் அவங்க வீட்டுல இருந்தும் யாரும் திரும்பி கூட பாக்கலையாம். ஹாஸ்பிட்டல் கூட வரலையாம். என்ன கொழுப்பு பத்தியா?
பாவண்டி அவ. அவ எதனால விஷம் சாப்பிட்டான்னு தெரியல. ஆனா அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்ல முடியும். ம். சரி வேலையை பாரு. சரி. உங்களை சார் கூப்பிடுறாரு. யார் எம்டியா? இல்ல மோகன் சார் கூப்பிடுறாரு. ம் சரி. கல்யாணி, காலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி ஆணும் பெண்ணுமாய் வாழ்ந்திடும் பூமி மேலும் கீழுமாய் ஏனொரு நீதி வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க வாழ நினைத்தால்